நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்கள் நலம் விசாரிப்பதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நீங்களும் எப்போதுமே அடுத்தவங்களை பார்க்கும்போது நல்லா விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு நிறைவாகவும் இருக்கும். சரிங்களா? நான் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அமைதியை பகிர வேண்டும் என்று நம்முடைய விவிலியத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போது இதை வாழ்வாக்க, கற்றுக்கொண்டதை வாழ்வாக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய பிறந்த நாள். கத்தோலிக்க திரு அவையின் பிறந்த நாள் அப்படின்னா என்ன? இன்றைக்கி பெந்தகோஸ்தே ஞாயிறு, பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறோம். தூய ஆவியார் அன்னை மரியா மீதும் திருத்துதர்கள் மீதும் இறங்கி வந்த ஒரு பெருநாள். இன்றைய நாளில் தான் எல்லாம் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பிளவுற்ற வடிவிலே தீப்பிழம்பாக தூய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஊட்டம் கிடைக்கிறது. தூய ஆவியால் தூண்டப்பட்டவர்களாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ துவங்குகிறார்கள். ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறார்கள். சரிங்களா? அதனால் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், போற்றி புகழ வேண்டிய தருணம். ஆண்டவர் நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். தூய் ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நினைவூட்டுவார் என்று சொன்னார். அவர் தூய் ஆவியார் நான் வாக்களித்தபடியே தந்தையிடம் பரிந்து பேசி தூய் ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு உடனிருப்பார் என்று சொன்னார். அதெல்லாம் நடந்தேறி இருக்கிறது. அந்த தூய் ஆவியானவர் என்னிடம் இருக்கிறாரா? நம்மிடம் இருக்கிறாரா? நம்மிடமிருந்து செயலாற்றுகிறாரா? அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னும் ஆழமாக சிந்திக்கணும் அப்படின்னா, நம்முடைய கத்தோலிக்க திரு அவை ஒருவருடைய தலைமையில் இயங்குகிறது. பேதுருவின் தலைமையிலே, அவருடைய வழி தோன்றலிலே வரக்கூடியவர் தான் திருத்தந்தை. இப்பொழுது புதிதாக நமக்கு இருக்கக்கூடிய திருத்தந்தை லியோ அவர்கள், இல்லைங்களா? அப்போது அவரை தலைமையாக வைத்து தான் நம்ம இந்த திரு அவையை நாம் அவர் சொன்ன வழியில் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போது அவரை வைத்திருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் செயலாற்றுகிறார். ஏன்னா திருத்தந்தை லியோவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மிடமிருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி இல்லையா? அப்போ அந்த ஒருமனப்பட்ட உள்ளம் என்பது தனித்தனியாக பிரிந்து இருப்பதல்ல. அதாவது நான் நான் என்று தன்னை முன்னிலைப்படுத்துவதல்ல, ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவது. சரிங்களா? அதனால் இதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்கணும். அப்படி தவறி நம்ம எப்போதுமே போயிடக்கூடாது. அப்படி தவறுதலாக அந்த வழி மாறி செல்பவர்களை தடுத்து நிறுத்தி எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சரிங்களா? அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்திக்க, ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்க தூண்டுபவர்களோடு இணைய நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கணும். சரிங்களா? அதனால் இன்று பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஒருவருக்கும் பகிர்ந்து கொள்வோம். தூய் ஆவியானவர் நம்மிடமிருந்து செயலாற்ற தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். சரிங்களா? இப்போது இன்னைக்கு கடந்த வாரம் கேட்ட கேள்வி, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணம் கொள்கை திரட்டிலிருந்து, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, அனைத்துலகிலும் பறந்து நிற்கும் அன்பு குழுவிற்கு தலைமை வகித்தும் திருச்சபையின் முறையான வேறுபாடுகளை பாதுகாத்தும் வரும் பணி உரிமை எது? அனைத்துலகிலும் பறந்து நிற்கும் அன்பு குழுவிற்கு தலைமை வகித்தும் திருச்சபையின் முறையான வேறுபாடுகளை பாதுகாத்தும் வரும் பணி உரிமை எது
ரொம்ப எளிமையானது தான். பேதுருவின் முதன்மை பணி உரிமை. பேதுருவின் முதன்மை பணி உரிமை, அவ்வளோதான். யாருக்கு கீழே நம்ம இயங்குகிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பேதுரு தான், இல்லைங்களா? இந்த பாறையின் மேல் தான் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னார். அந்த பேதுருவின் முதன்மை பணி உரிமை அதுதான், புரியுதுங்களா? அனைத்துலகிலும் பறந்து இருக்கக்கூடிய தலைமை வகிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது பேதுருவினுடைய முதன்மை பணி உரிமை. அதற்கு கீழ் தான் நாம் இயங்கி வருகிறோம். அப்படி இருந்தால் தான் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு செயல்படுறோம். சரிங்களா? சரி, இன்றைய நாளுக்கான கேள்வி நிகழ்ச்சியின் இறுதியில் கேட்கிறேன். இப்போ அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லா விசாரிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். இயேசுவுக்கு புகழ். நலமா? நீங்க நலமா? உங்க மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு ஆகாஷ் ஃபாதர். பொண்ணு பேரு ஷமல்யா. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நெலக்கோட்டை நியர் முருகுத்திரான்பட்டி, மதுரை மாவட்டம். ஓகே, உங்களுடைய சர்ச் நேமு, உங்களுடைய பங்கு ஆலயத்தோட பேரு? அந்தோனியார் ஆலயம். ஓகே, குட் குட், நைஸ். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்சா உங்க மனசுல ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? கடவுளுடைய இறை அன்பு பறைசாற்று. கடவுளுடைய அன்பை பறைசாற்றுவது, இறை அன்பை. சூப்பர் சூப்பர். எப்படி அதை சொல்றீங்க? இது எப்படி நீங்க எந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணும்? அதாவது காலையில கடவுள் இறை வணக்கம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காலையில மெடிடேஷன், சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் காலையில தியானம் எல்லாம் நடக்குங்க ஃபாதர். அதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் எல்லாமே பார்ப்போம். திருப்பலி பார்ப்போம், விழா கோலம், ஆராதனை, புத்தகம் பேசுகிறது, வாழ்வு நிறைவார்த்தை, எல்லா ப்ரோக்ராமுமே பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? அதாவது மனுஷர்கிட்ட கிடைக்காதது கடவுளுடைய அன்பு எல்லாமே இதுல நம்மளுக்கு மன ஆறுதல் எல்லாமே கிடைக்கும். ஓகே, நடத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளும் இருக்குதுல. ஓகே தம்பி, நீங்க சொல்லுங்கப்பா, மாதா டிவி பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க? எப்படி கரெக்டா நல்லா மாசத்துக்கு கரெக்டா போகணும்னு தோணுதும். இங்கேயே கூட பாத்துக்கலாம், டிவில ஆராதனை கூட நல்லா பார்ப்பேன் ஃபாதர். காலையில கடவுளை வணக்கம் பார்ப்பேன். எந்தெந்த சர்ச்சில் டெய்லி எந்தெந்த மாஸ் நடக்குன்னு அதையும் பார்ப்பேன் ஃபாதர். ஓகே, டிவியில மாஸ் பார்க்குறோம், அதுக்காக நேரில் கோயிலுக்கு போகாம இருக்கலாமா? போவேன் ஃபாதர். பாப்பா, நீங்க சொல்லுங்க, மாதா டிவினால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்? ஆராதனை பார்ப்பேன் ஃபாதர், பூசை பார்ப்பேன் ஃபாதர், அப்புறமேட்டுக்கு கண்மணி இது பார்ப்பேன் ஃபாதர். ஓகே, இது பார்க்கறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? கண்ணான கண்மணிகள்ல வந்திருக்கிறீங்களா பாட்டு பாடி? வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். சரி சகோதரி, நீங்க சொல்லுங்க, மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, நைஸ். சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஓகே, சிறப்பு சிறப்பு, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி ஜான்சி ராணி மற்றும் அவருடைய குழந்தைகள் நிலக்கோட்டை மதுரை உயர்மறை மாவட்டத்திலேருந்து அவங்க பேசினாங்க. ரொம்ப நல்லாவே பேசினாங்க. கடவுளுடைய பேரன்பை மாதா தொலைக்காட்சி வழியாக உணர்வதாக அழகாக சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பார்த்து கடவுளுடைய அன்பிலே நனைந்திருங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். சரிங்களா? அடுத்த அன்பரை கூப்பிட்டு நான் விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். எல்லாருமே இங்க நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்க பேர்லாம் சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் ஜேம்ஸ் ஃபாதர். என்னுடைய பெயர் வந்து இருதயவசன், மதுரை அஞ்சல் நகர் பங்கு சகாயமானம். ஓகே. என் பேர் ஜேஜே பாஸ்டிக்லியா ஃபாதர். ஓகே. என் பேர் ஜோ ஃபாதர். குட். உங்க பேர் என்ன? டானிகா. டானிகாவா? எத்தனாவது படிக்கிறீங்க? எல்கேஜியா? வீட்டில் உனக்கு எல்லாரையும் பிடிக்குமா, இல்லை யாரை ரொம்ப கொஞ்சம் கூட பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். ரொம்ப விவரமாக இருக்கிறீங்களா? சரி, ஓகே. சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? வேற லெவல். உங்களை வந்து அடுத்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்யறதுக்குன்னா உங்க ஃபேமிலி அப்படியே கூப்பிட்டு வந்துடலாம் இங்கே மாதா டிவிக்கு. சூப்பர். அழகா சொன்னீங்க. சொல்லுங்க, மாதா டிவி உங்களை மகிழ்ச்சி படுத்துது. என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் நீங்க மகிழ்ச்சி ஆவறீங்க? மாதா டிவியில 10 மணிக்கு ஜெபமால, அதுக்கு பிற்பாடு வெவிலிய தாத்தா, அது பிறகு ஆசீர்வாதம், அப்புறம் புதன்கிழமையில வந்து சூசைப்பரு பாட்டு பாடுவாங்க, அது பார்ப்பேன். அப்புறம் வியாழக்கிழமையில குழந்தை இயேசுநாதருக்கு அது போடுவாங்க, அது பார்ப்பேன். அப்புறம் ஆசீர்வாதம், அப்புறம் 1 மணிக்கு மாசு பார்ப்பேன். மாசு பார்த்துட்டு அப்புறம் நாங்க 2 மணிக்கு சாப்பிடும் போது நம்ம பழைய பைபிளுடைய கதையை போடுவாங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு பார்ப்பேன். அப்புறம் ரெஸ்ட் பண்ணிருப்பேன். அப்புறம் ஜெபமாலை நானும் சொல்லிக்கிறேன், இறக்கத்தையும் ஜெபமாலை சொல்லுவேன், அப்படின்னு சொல்லுவேன். மாதா டிவி வந்து எனக்கு போன உயிரை மீட்டு கொடுத்துருக்கு. மாதா டிவி போன உயிர் போற மாதிரி இருந்த நிலைமைய மாதா டிவி பாக்குறதுனால என் உயிரை வந்து இன்னைக்கு உங்களோட பேட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த தாயும் மகனும் 3 இறைவனும் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. கோடான கோடி நன்றி அவர்களுக்கு செலுத்துகிறேன். இந்த குடும்பத்தையும் என்னைய ஆசீர்வதித்து நிலைநிறுத்திருக்கிறது இந்த மாதா டிவி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, காண முடியாத சந்தோஷம். எங்களுக்கு இந்த ஆண்டுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அழகா ஷெட்யூல் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்களாம் சொல்லுங்க, உங்களுக்கு மாதா டிவி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வேலைக்கு போயிட்டு வருவோம். வரும்போது சாங் 8 மணிக்கு கட்டாயம் ஜெபமாலை பார்த்துருவோம். என்னன்னா இரவு மண்ணாட்டுக்கு அப்புறம் நற்கருக்கு ஆராதனை பண்ணுவாங்க. அதே மாதிரி லீவ்ல இருக்கும் போது கட்டாயம் 3 மணிக்கு இலக்கத்துக்கு வந்து போடுவாங்க, அதை பார்த்துருவோம் நாங்க. அதே காலையில மாசம் அந்த ஊர்ல இல்லைன்னா காலையில டிவியில மாசம் பிள்ளைங்க 7 மணிக்கு ஜெபமாலைக்கு உட்காந்துருவாங்க, எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து. ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லாமே. ஸோ மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பார்க்கும்போது நம்மளுடைய மனசு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மாதா டிவி பார்த்தா ஒரு மன தெளிவு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால மாதா டிவி பார்த்ததுனால நமக்கு நிறைய சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் மாதா டிவி பாருங்கன்னு நன்றின்னு சொல்லுவோம். சூப்பர் அழகா சொன்னீங்க. பின்னாடி 2 பாப்பாக்கள்லாம் நிற்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மாதா டிவியை பத்தி? மாதா டிவி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
மாதா டிவில அந்த விஜய தாத்தா போடுறது வந்து பைபிள் அது சீக்கிரமா அந்த வசனங்கள்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல என்னென்ன வசனங்கள் இருக்கு, அது எப்படிலாம் இருக்கு அதெல்லாம். ஓகே ஓகே நைஸ். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். துன்பத்தில் வாழும் மக்கள் துன்பத்தில் வாழும் மக்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா அழகா பிராக்டிஸ் பண்ணீங்க. எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணீங்க? சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். இப்படிதான் ஒரு குடும்பத்தில் ஒரு கோஆர்டினேஷன்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஈடுபாட்டுக்கு சிறப்பான நன்றிகள், பாராட்டுகள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அருள்வாராக. அவர்களை நல்ல ஞானத்திலே ஆண்டவர் வளர்த்தெடுப்பாராக. மேலுமாக தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்கள் குடும்பத்தை காத்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய குடும்பத்தினர் அழகாக பங்கெடுத்தாங்க. நல்ல ஒரு கோஆர்டினேஷன், குடும்பத்தில் பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது. மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு நல்ல ஒரு இப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி நீங்களும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். தோஸ்திரம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களெல்லாம் சேர்ந்து பார்க்கறதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர், என்னுடைய பேரு தோஸ்திரம் ஃபாதர். என்னுடைய பேர் வந்து ஆல்பர்ட் ஹென்றி. ஓகே. என் பேரு ஆனந்தி ஃபாதர். ஓகே. என் பேரு ரூபாலி மரியா. சூப்பர். என்னோட நேம் ஷாம் ஃபாதர். ஓகே. என்னோட பேர் ரோஹித் தயாஷ். ஓகே. எங்கேருந்து பேசுறீங்க? ஃபாதர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னாத்தூர் ஒன்றியம் வேட்டவளம். ஓகே. உங்க சர்ச் நேமு? புனித மரியாயின் மாசற்ற இருதய ஆலயம் வேட்டவளம். ஓகே ஓகே, சூப்பர். சரி, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? கோவிலுடைய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சேனல் வந்து மாதா டிவி. ஏமா உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? எப்படி அதை எதனால அப்படி ஃபீல் பண்றீங்க? அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே, இப்ப கோவில்ல நடக்கிற நிகழ்ச்சி எல்லாமே ஆராதனை முதல் மாசு, தவ காலத்துல வர அந்த சிலுவை பாதை பாடுகள், குறிப்பா எனக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அந்த இறுதி ஆண்டவருடைய ஜெபமாலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். அது போட்டாலே ஒரு ஒரு இது அமைதி இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதிகமா அதை பார்ப்போம் ஃபாதர். இருதய சபையில தலைவரா இருக்காங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லுங்க, மற்றவங்களாம் சொல்லுங்க. மாதா டிவி எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. ஃபாதர், நான் வந்து மாதா டிவி பார்ப்பேன் ஃபாதர். அதுல இருக்க ஜெபமாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியா ஃபாதரு, அப்புறம் கூட இருக்க சொல்றவங்க சிஸ்டர்ஸு எல்லாம் ரொம்ப அமைதியா பக்தியா சொல்றது. நம்ம அறியாம நமக்கு ஒரு பக்தி வருது. நான் அதை வந்து உன்னிப்பா கவனிச்சு அதை ஜெபமாலை பண்ணேன் ஃபாதர்.
எனக்கு பிடிக்கும் அது ஜெபமாலை. சூப்பர். ஸோ மாதா டிவினால என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? நம்மளும் இதே மாதிரி ப்ரே பண்ணோம். நம்மளும் இது மாதிரி குடும்பத்தில் வந்துட்டு வீட்டில் வந்து டெய்லி பண்ணணுமா முடியலனா கூட ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த ஜெபமாலை, அந்த ஒரு பாட்டு அதெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் வந்து சில நேரத்தில் ப்ரேயர் பண்ணோம். அதை நாங்கள் கண்டினியூ பண்ணணும் விரும்புகிறோம். ஓகே 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 சூப்பர். சொல்லுங்கள், மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பா பார்க்க சொல்றோம் ஃபாதர். ஒரு அமைதி இதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா பக்தி, அமைதி, ஜெபமாலை, அந்த பூசை, இது எல்லாமே வந்து மாதா டிவில கிடைக்கும். 10 மணிக்கு மேல கூட அந்த ஆராதனை நடக்கும்ல ஃபாதர், அது ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும், ஆறுதலா இருக்கும். மனசு கஷ்டமா இருக்கும் பொழுது அந்த ஆராதனை ரொம்ப ஆறுதலா இருக்கும். நைஸ். சகோதரர் அமைதியா இருக்கிறாரு. தம்பி ஷாம், நீங்க சொல்லுங்க மாதா டிவியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை. அதான் ஃபாதர், இப்போ ஆப்லயும் இருக்கு. ஸோ ஆப்ல பார்க்கும்போது இன்னும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு ஃபாதர். எந்த டைம் எப்போ வேணா நம்ம பார்த்துக்கலாம். நைஸ் நைஸ், குட். அப்டேட்டடா சொல்லியிருக்கீங்க, வெரி நைஸ். அதான் ஒரே ஒரு சன்னு தான் எங்களுக்கு. 2 மகன்கள், ஒரு சன்னு. இவன் தான் இப்போ ஒரே பையன் தான், நடுவில் பெரிய பாப்பா இருக்குது. பெரிய பாப்பாவுடைய பையன் தான் இவன் பேரன். ஓகே. இவனுடைய பொண்ணு பேத்தி. அப்புறம் மருமகன்லாம் சென்னை திருவண்ணாமலையில் இருக்காங்க. தம்பி சென்னையில் இது திருவண்ணாமலையில் வேலை செய்யறதுனால அங்கேயே ஃபேமிலி இருக்காங்க. இவங்க லீவில் வந்துருக்காங்க சென்னையிலேருந்து பையன் பேரன். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். பாண்டிச்சேரி நம்ம வில்லியனூர் கோயில் பக்கத்தில் ரிட்டையர் படிச்சு இருக்காங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். தேடி வந்தேன் உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா, உணமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். உணமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமான் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தேடும் அம்மா. சூப்பர் சூப்பர், அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக. அமைதி மகிழ்ச்சியும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்களையும் நிறைவு செய்து எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர் ஆல்பர்ட் மற்றும் சகோதரி ஆனந்தி அவருடைய குடும்பத்தினர் பேசினாங்க. ரொம்பவே நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு வகையில் மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி உதவி இருக்கிறீங்க. நன்றிகள். மாதா தொலைக்காட்சி நம்முடைய பெருமையாக, நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தெடுக்கும் சாதனமாக, நாம் நம்பிக்கையில் ஆழப்படுவதற்கு இன்னும் துணையாக இருக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி என்றும் வளர வேண்டுமென்றால் நாம் துணை நிற்க வேண்டும், அதை தாங்கி பிடிக்கணும். அதனால் அதை மனதில் வைத்து கொண்டு செயல்பட, சப்போர்ட் பண்ண, ப்ரேயர் பண்ண உங்களுடைய அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் இன்றைய இறைவார்த்தையை நாம் மனப்பாடம் செய்ய போவோம். இன்றைக்கி பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 15, 16 மற்றும் 23 - 26. இதான் இன்றைக்கி நம்ம திருப்பலியில் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம். இதில் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டிய இறை வார்த்தை யோவான் 14, 16 மற்றும் 26. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். நானும் தந்தையை கேட்பேன், அவரும் உங்களோடு என்றும் இருக்கும்படி
மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவார். தூய ஆவியார் தான் அந்த துணையாளர். ஆண்டவர் இயேசு கேட்பார் தந்தையிடம், கேட்டு பெற்றுக் கொடுப்பார். ஓகேங்களா? அடுத்து 26வது வசனம். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர். யாரும் துணையாளர்? தூய ஆவியார். சரிங்களா? உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். சரிங்களா? அதனால் இயேசு எல்லா சொன்னதையும் நமக்கு நினைவூட்டுவார், கற்றுத்தருவார். அப்போ இறையாட்சியின் மதிப்பீடுகளை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆழப்பட வேண்டும், வாழ்வாக்க வேண்டும், இறையாட்சியை கட்டி எழுப்பணும். சரிங்களா? அதுதான் நம்முடைய பணி. அதனால் தூயாவியார் துணையாக இருப்பார், நமக்கு கற்றுத்தருவார், நினைவூட்டுவார், வழிநடத்துவார், ஒருங்கிணைப்பார். சரிங்களா? அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். இன்றைக்கி நான் என்ன கேள்வி உங்களுக்கு கேட்க போகிறேன். திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் இன்றைய நாளில் உங்களுக்கான கேள்வி. பேதுருவின் முதன்மைக்கு பழுதில்லாமல் தமக்கே உரிய மரபுகளை கொண்டும் திருச்சபையுடன் முறையான விதத்தில் ஒன்றித்திருக்கும் வேறுபாடுகள் என்ன? திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். பேதுருவின் முதன்மைக்கு பழுதில்லாமல், அதாவது பேதுருடைய முதன்மை, பேதுருடைய அந்த முதன்மைக்கு பழுது இல்லாமல் தமக்கே உரிய மரபுகளை கொண்டும், நம்ம அவங்களுக்கு உரிய மரபுகளை அப்படியே வச்சுக்கிட்டு திருச்சபையுடன் முறையான விதத்தில் ஒன்றித்திருக்கும், திருச்சபையோட ஒரே மாதிரி ஒன்றித்திருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்குறோம். என்னடா அது ஒன்றித்திருக்கும் வேறுபாடுகள்? புரியல இல்லையா? இந்த ஆவணத்தில் கட்டாயமாக இருக்குது. அதற்குரிய விடை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிச்சி வைங்க. 73580808007 735808007 இந்த அலைபேசி எண்ணுக்கு அனுப்பிச்சி வைங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணுனாலும் இதே நம்பரை குறிச்சிக்கங்க. இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ எஸ்எம்எஸ் வழியாகவோ நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நானே உங்களை அடுத்த வாரம் என்ன பண்ணுவேன், அழைப்பேன், நல விசாரிப்பேன். நிறையா விஷயங்களை நீங்கள் என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேங்களா? அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வருவதற்காக இந்த அலைபேசி எண்ணை நாங்கள் கொடுத்துருக்குறோம், குறித்து வச்சுக்கோங்க. நலமா ஃபாதர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுங்க. இதனுடைய அன்பின் அழைப்பு. வருவீங்களா? பேசுவீங்களா? காத்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஓகேங்களா? மாதா தொலைக்காட்சி நமது பெருமை, அதனை தாங்கி பிடிப்பது நமது கடமை. ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியின் வழியிலே நம்மை வழிநடத்தி செல்வாராக. திருஹிருதய ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் தம்முடைய இரக்கத்தால் நம்மை எப்பொழுதும் பாதுகாப்பாராக. நாமும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்க அவரே நம்மை உறுதிப்படுத்துவாராக, வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, அடுத்த வாரம் சந்திக்கலாம், இன்னும் பேசலாம். பாய்.